ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், என்னம்மா 2026 பலன்கள் நாங்கள், அதுக்கப்புறம் மகர சங்கராந்தி பலன்கள் நாங்கள், இப்போ தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, நாங்கள் எதம்மா கடைப்பிடிக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். நியாயமாக பார்த்திங்கன்னா நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு கடைப்பிடித்து வந்தது எது அப்படின்னா மகர சங்கராந்தி பலன்கள். அதாவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம், அதை வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி பொங்கல் அப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா. அன்றைய தினம் ஒரு புருஷன் எழுந்தருளுவான். அந்த புருஷன் என்ன ஆயுதம் ஏந்தி வரா, என்ன வாகனத்தில் வரா, என்ன மாதிரி ஆபரணங்கள் அணிந்து வரா அப்படின்றத பொறுத்து பலன்கள் அந்த வருஷம் முழுசும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 9:40 வந்து பார்த்திங்கன்னா மீனத்துலேருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு, பயிற்சி ஆகிறாரு. இதுதான் நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறோம். அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் தொன்று தொட்டு நம்ம வந்து கடைப்பிடித்து வர்றது. ஆக நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய பலன்கள் எது அப்படின்னா தமிழ் புத்தாண்டு. அப்பயே அந்த 2026-25லாம் சொல்கிறாங்க. அது வந்து பாருங்கள், சமீப காலத்தில் அந்த ஜார்ஜியன் கேலண்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதனால் நம்ம வந்து 2026 அதாவது கடைசி நாள் 31ஆம் தேதி மிட் நைட் நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுற கலாச்சாரமும் வந்துடுச்சு. ஆக தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்றத நம்ம கடைப்பிடிக்கலாமா? இதில் என்னென்ன பிளானட்ஸ் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க, அதனால் இந்த வருஷம் முழுசும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன்கள் வரப்போகுது. நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு போயிடலாம் வாங்க. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? மொதல் விஷயம் வந்து பாருங்கள், சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் மேஷம் ஒன்று. எப்படிம்மா சந்தோஷம்? நாங்கள் 7 நாட்டு சனியிலெல்லாம் இருக்கோம். ஆமாம், நீங்கள் 7 நாட்டு சனியில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சந்தோஷம்? பொதுவாக நீங்கள் 7 நாட்டு சனியிலே இருக்கீங்க அப்படின்னா கூடம்மா எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரே விதமான பலன்களை சனி பகவான் கொடுப்பாரா? கிடையவே கிடையாது. உங்களோட வயசை பொறுத்து. நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 21, 22, 23 இந்த ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் ரவுண்டு 7 நாட்டு சனி வருவார். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரைய சனி அப்படிம்பாங்க. 7 நாட்டு சனியில் விரைய சனி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள்மா, சின்ன சின்ன சோதனைகளும் வேதனைகளும் படிப்பினைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் இருக்க தான் செய்யும். எப்படி அது உங்கள் வாழ்க்கையை பதப்படுத்துறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அது? ரொம்ப சிம்பிள்மா. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நல்ல ஒரு யூஎஸில் கூட நீங்கள் போய் படிச்சுட்டு வந்துட்டுருக்கலாம். படிச்சுட்டு இந்தியாவில் வந்திருப்பீங்க, அம்மா சொல்லியிருப்பாங்க இங்கே படி அப்படின்னு. இல்லை நான் வெளிநாட்டில் தான் படிக்கணும் அப்படின்னு போய் படிச்சுட்டு வந்திருந்தாலும் உங்களோட தகுதி இருக்கும் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு. இங்கே வந்து நீங்கள் ரெஸ்யூம் போடுறீங்க அப்படின்னா 10 இடத்துல ரெஸ்யூம் போடுறீங்கன்னா 2 தான் கால் ஃபால் பண்ணுவாங்க. ஏன்னா மீதி 8 இடத்துல நீங்கள் ஓவர் குவாலிஃபைடாக இருக்கலாம். ஓகேங்களா? 2 இடத்துல தான் கால் ஃபால் பண்ணுவாங்க. அந்த 2 இடத்துல நம்ம இன்டர்வியூ போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய் சம்பளம் 60,000 ரூபாய் சம்பளம் தான் கொடுப்பாங்க. காரணம் யூ ஆர் ஃப்ரெஷர் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், எத்தனை லட்சம் செலவு பண்ணோம், படித்தோம், அம்மா அப்பயே சொன்னாங்க இங்கே செய்யலான்னு. என் கூட படித்தவங்களாம் இன்றைக்கி லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு இப்போ பாரு எனக்கு 70,000 ரூபாய் சம்பளம் 60,000 ரூபாய் சம்பளம்ன்றாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள்மா, நம்ம சனி நல்லா இல்லை அப்படின்னும் போது சனி 7 நாட்டு சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு முயற்சிக்கு கொஞ்சம் பலன் கம்மியாக வருதே அப்படின்னு பெரிய லெவலில் யோசிக்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 8 ரூபா தான் வருது அப்படின்னா அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு யோசிக்காதீங்க. 5 ரூபா வருதுன்னா கூட செய்யுங்க. மீதி 5 ரூபா வரலையே, அப்போ என்ன ஆகும்? அது விரயமாக போகாது. அது உங்களுக்கு அனுபவ பாடமாக வாழ்க்கையில் பின்னாடி 5 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 500 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரமாக இருக்கும். அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சாப்பாட்டை ரொம்ப ஏளனமாக துச்சமாக தூக்கி போட்டிருப்பாங்க பிள்ளைங்க, அம்மா பார்த்து சமைச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், படிக்க போயிருப்பாங்க, காலேஜ் போயிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுனா 10+லேயும் வரலாம் 20+லேயும் வரலாம். அப்போ படிக்க போயிருக்காங்க அப்படின்போது ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பிஜியில் இந்த காஞ்சி போன தோசையை கொடுப்பாங்க. அதை போய் சாப்பிடும்போது அம்மா சுட நம்மளுக்கு தோசை சுட்டு கொடுத்தாங்களே, அம்மா எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்போம், நீ எல்லாம் போய் மாஸ்டர் செஃப்பில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கியெல்லாம் போட்டிருப்போம். அப்படின்ற அருமை, அந்த தோசையினோட அருமை, அம்மானோட அருமை அப்போ தெரியும். இந்த மாதிரி பல படிப்பினைகள் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆக வாழ்க்கைக்குமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. எப்படி கிடையாது நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, இப்போ வாழ்க்கையில் 2வது ரவுண்டு சனி வருது. நீங்கள் மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க, 30+ இருக்கீங்க, 40+ இருக்கீங்க. 2வது ரவுண்டு சனி வருது. அதை பொங்கு சனி அப்படிம்பாங்க. அப்போ சனி பகவான் நம்மளுக்கு வசதியும் வாய்ப்பையும் பொங்க வச்சுடுவார். அதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு நீ ஓடுறையோ, உன்னோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது மத்தியம வயசு.
வயோதிகம் 60+, 70+ இருக்குது, சனி பகவான் 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனியாக வராரு அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஆக சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் இதுதான். இதில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு முதல்ல சொன்னீங்களே, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒன்றுன்னு சொன்னீங்களே, இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. அதாவது 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். சந்தோஷமான விஷயம் தான். அதுக்கும் மேலே அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. சனி மேலே படியறதுனால சனி யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தாரோ, யார் யாரெல்லாம் கெடுக்க போகிறாரோ அத்தனை பேரையும் அவர் கெடுக்க போகிறதுல. முக்கியமாக மேஷராசி என்பர்கள் 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும், உங்களுக்கு விரைய சனியாகவே இருந்தாலும், இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு சனி உங்களுக்கு வருது அப்படின்னாலும் எல்லளவும் உங்களுக்கு எடுக்க மாட்டார். அவர் பாட்டுன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கார்னரில் உட்காந்துட்டுருப்பார். நீங்கள் பாட்டுன்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா சரி. ஆக இது பெருத்த சந்தோஷம் இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு சந்தோஷம் இது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவார்? மேஷராசி என்பர்கள் நீங்கள் என்ன ஏஜானா இருங்க, வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், வெளிநாடில் தொழில் செய்யறதுக்கான பிராப்தம், இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் இத்தனையும் கொடுக்க போகிறார். இது 6/12/2026 வரைக்கும் ராகு பகவான் உங்களுக்கு லாப ராகுவாக தான் இருக்க போகிறார். சரி, இதில் ஏதாவது மைனஸ் இருக்கா? எப்பயுமேமா ஒரு கிரகங்கள் ஒரு பாவத்தில் இருக்குது அப்படின்னும் போது அதனால் வரக்கூடிய ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. மைனஸ் என்ன? 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. குரு சண்டால யோகம் இருக்குது. 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. அப்போ ராகு பகவான் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிப்பார். அப்போ தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்? எல்லாம் நல்லதும், வெளிநாடு போகிறது, வெளிநாட்டு கரன்சிஸை கையாளுறது, வெளிநாட்டில் வர்த்தகம் செய்கிறது, இது எல்லாத்தோட கூட நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான உறவில் கவனம் வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களை முழுசும் நம்பி கையெழுத்து போடுறது, நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம், ஆன்லைன் ரம்மி பண்ணலாம், இதெல்லாம் ரம்மி விளையாடலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது. இதில் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பாருங்கள், சுகஸ்தானத்தில் கேத்து இருக்கார். உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமான கேப் தொடரதாமல் செய்யும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. குழந்தைங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. குழந்தைங்க நம்ம கூட அந்யோன்யமாக இருப்பாங்களா, அது எதிர்பார்க்க வேண்டாம். 12ஆம் மாதம் வரைக்கும் இது தொடரும். சரி, அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாருங்கள் சுககுருவாக இருக்கார். சுககுருவாக, அதாவது சுக தாயார் ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்படின்னும் போது மேஷராசி அன்பர்களுக்கு 6ஆம் மாதத்து மேலே குரு, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறது குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். நிறைய மேஷராசி அன்பர்கள் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, சொத்து பத்து வாங்கிறது, நிலப்புலம் வாங்கிறது, வண்டி வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அம்மானோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஆக மேஷத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதுல நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்கிறீங்க அப்படின்னா மேஷம் மேன்மையை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு நம்ம ஒன்று ஏதாவது செய்யறது நல்லது அப்படின்லாம். நம்ம நல்லா இருந்தாலும் இறை வழிபாடு செய்யணும். கெட்டு போகிறதா இருந்தாலும், கிரகங்கள் நம்மளை கெடுக்கக்கூடிய பொசிஷனில் இருந்தாலும், ரொம்ப கெடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இறை வழிபாடு நம்மளை கரையேற்றும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நாங்கள் என்னம்மா இறை வழிபாடு பண்ணலாம்? ரொம்ப எளிமையான விஷயமா. நீங்கள் மேஷத்தில் பிறந்திருக்கீங்களா, உங்களுக்கு செவ்வாய் சுயஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரிம்மா, நீங்கள் பிடிக்க வேண்டிய கால் யார் அப்படின்னா முருகப்பெருமானோட காலை கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. ஆக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கேற்றி முருகனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இல்லை எந்த சந்தேகமும் இல்லைம்மா. சரிம்மா, நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சிடுச்சு, நல்லா இருக்குன்றதை தெளிவாக சொல்லிட்டீங்க. எங்களுக்கு பர்சன்டேஜ் வீதம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிம்மா இருக்கும் அப்படின்னா, குருனோட பார்வை சனி மேலே இருக்குது. சனி எந்த விதத்துலையும் இடையூறு பெறமாட்டான். ஆக ஆன் தி ஹோல் பர்சன்டேஜ்னால் 80% போடலாமா? வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும். யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்கே யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை, நிறைய சாமியாருங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசன் மாதிரி அம்பிகை மாதிரி போஸ்ட் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்திங்களா. அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புதுமுகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்குது. புதுமுகம் அப்படின்னா
அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம். புரியுதுங்களா? ஒரு புதுசாக இருந்த ஆட்சி மலரணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும், புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ, இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றதற்கும், உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றதற்கும் இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரியவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடிகிறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக க்ஷேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம். இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு வயது வந்து ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல, இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானம்மா செய்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான். சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? நன்றி.